அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் கிடையாது, நான் தான் பொதுச் செயலாளர் என அக்கட்சியை சேர்ந்த திருப்பூர் கர்ணன் தேனியில் பேட்டி. தேனி அருகே உள்ள கருவேல் நாயக்கன்பட்டியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்த திருப்பூர் கர்ணன் பேசுகையில், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வருகிறது. தமிழகத்தில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளராக கர்ணன் என்ற நான் தான் பொறுப்பு வகிக்கிறேன். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இந்திய கூட்டணியில் உள்ளது. அதன்படி தமிழகத்தில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது. தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டு வருகிறோம். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தொண்டர்களும் திமுக கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்கு பணியாற்றி வருகின்றனர். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணி தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும். ஆனால் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் நான் தான் என்று முன்னாள் பொதுச் செயலாளர் PV கதிரவன் பொய்யான பிரச்சாரம் செய்து வருகிறார். PV கதிரவனுக்கும் தமிழகத்தின் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. PV கதிரவன் அதிமுகவுடன் இணைந்ததும் தமிழகத்தின் தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நிர்வாகிகளை அவர் கட்சியை விட்டு நீக்கியதும் எந்த விதத்திலும் கட்சி நிர்வாகிகளையும் கட்சியையும் கட்டுப்படுத்தாது. கதிரவன் உசிலம்பட்டி, மதுரை ஆகிய பகுதிகளை தவிர்த்து கட்சியை எங்கும் வளர்க்கவில்லை. மாநாடு நடத்துகிறேன் என பலரிடம் கோடி ரூபாய்க்கு மேல் பணம் பெற்றுள்ளார். கதிரவன் பொறுப்பில் இருந்தபோது கட்சிக்கு என்று வங்கி கணக்கு கூட இல்லை. அதிமுகவில் ஒரு சீட் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு விட்டதாக பொய் சொல்லி கட்சியின் தலைமை நிர்வாகி ஒருவரை அழைத்து வந்து ஏமாற்றினார். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் பதவி PV கதிரவன் நீக்கப்பட வேண்டும் என்று தேசிய தலைமைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கட்சி கட்டுப்பாட்டை மீறி அதிமுகவுடன் கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ளதும் அந்த அதிமுக கூட்டணியில் இருந்து கொண்டு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தொண்டர்களை திசை திருப்புவதும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நிர்வாகிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது குறித்தும் கட்சியின் தேசிய தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முடிந்த பின் PV கதிரவன் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்த திருப்பூர் கர்ணன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஒரு மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் நீக்கணும்னு சொன்னால் அந்த மாநில கமிட்டியில் முடிவு எடுக்கணும். மாநில கமிட்டி முடிவெடுத்து மாநில பொதுச் செயலாளர் அனுப்பணும். மாநில பொதுச் செயலாளர் சென்ட்ரல் கமிட்டிக்கு அனுப்பணும். சென்ட்ரல் கமிட்டி ஒரு முடிவெடுத்து திரும்ப ஒரு கமிஷன் போடுவாங்க. 3 பேர் 4 பேர் கொண்டு ஒரு கமிஷன் போடுவாங்க. அந்த கமிஷன் முடிவெடுத்து அதில் தான் நீக்க முடியும், அல்லது அதை ஏற்றுக்காது அந்த கமிட்டி தான் முடிவு பண்ணணும். ஆனால் இவர் என்ன செய்தார், ஒரு 17 வருஷம் 18 வருஷம் பொதுச் செயலாளர் இருந்தவர், ஒரு கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர், தான் தோன்றித்தனமா ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறேன்னு சொல்லுது. அவருக்கு குறிப்பாக சொல்ல போனால் சக்கரவர்த்திக்கு நான் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கேன், ஆனால் கட்சி விட்டு நீக்கிட்டேன். இது எந்த வகையில் சர்வதிகாரமாக பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு சம்பந்தமே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அவருக்கு மாநில தலைவராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு தனி பிரிவாக பண்ணிட்டு இருக்காரு. எங்களுடைய மத்திய கமிட்டி நிச்சயமாக இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு கதிரவனை கட்சியை விட்டு நீக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் நீங்கள் இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் ஃபார்வர்ட் பிளாக் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சியாக இருக்குது. அதாவது இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போன பக்கமெல்லாம் பார்த்துருப்பீங்க, மக்கள் வெள்ளம் கூடிக்கிட்டு இருக்கு. போன டைமாவது ஒரு தொகுதி இழந்தார், 39 தான் வந்துச்சு. இந்த வட்டம் இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் 40 தொகுதி வெற்றி வரும். எங்களுடைய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் 20 தொகுதியில் வேலை பார்த்துட்டு இருக்கு. அதுவும் நாங்கள் ஆதாரத்தோட வேலை பார்த்துட்டுக்கான ஆதாரத்தோட வச்சிருக்கோம். நிச்சயமா இந்த வட்டம் இந்தியா கூட்டணியில் தமிழகத்தில் இந்தியாவிலே தமிழகம் முழு தொகுதி வெற்றி பெறும். திரு கதிரவன் அவர்கள் இப்போ அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து இப்போ பண்ணியிருக்காரு. நீங்கள் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கிறத தேர்தலுக்கு பின்பு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த தேர்தலே அவர் அதிமுகவுக்கு வேலை பார்க்கும்போது நம்ம இயக்கத்தோட நம்ம அமைப்போட அந்த வாக்குகள் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். 100% சிதறாது. அதாவது அவரோட எங்களுடைய மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர்
12 பேர். 12 பேர்ல 10 பேர் நாங்கள் இருக்கோம். மாவட்ட செயலாளர்கள் அவர் சொல்றாரு 28 மாவட்டம் சொல்லி, 28 மாவட்டத்தில் மொத்தத்தில் 10,000 உறுப்பினர் இல்லை. அவர் மொத்தத்தில் 10,000 உறுப்பினர் கிடையாது. அதில் இருக்கிறது ஒரு 5 மாவட்டத்தில் தான் உறுப்பினர்கள் அதிகம். எங்ககிட்ட இருக்கிற மாவட்ட செயலாளர் 17 பேர் இருக்காங்க. அவர் கணக்குப்படி 28 மாவட்டம் வச்சா கூட மாவட்ட செயலாளர்கள் 17 பேர் எங்க கூட இருக்காங்க. அவருடைய பேச்சுக்களோ அவருடைய பிரச்சாரமோ எங்கேயும் எடுபடாது. சில இடங்கள்ல அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க, அதை நீங்க பார்த்துருப்பீங்க. டிஎன்டி தமிழ்நாடு அரசு வந்து டிஎன்டி வந்து சொல்லியிருக்காரு, அதாவது உத்தரவு போட்டிருக்காரு. அந்த உத்தரவு வந்து அரசு இதழில் வரல. அதுக்கு என்ன காரணம்னா தேர்தல் வந்து அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முதல் நாள் தான் அந்த டிஎன்டி வந்து அவர் அறிவிக்கிறாரு முதல்வர். ஆனால் இப்போ வந்து எல்லா பக்கமும் என்னன்னா அந்த அதிமுக இந்த கதிரவன் போன்ற ஆளுகள் என்ன பண்றாங்கன்னா அது இரட்டை சான்றிதழ் டிஎன்டி டிஎன்சி 2 சேர்ந்து ஒன்னா கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அந்த 68 ஜாதியினரை திருப்பி திசை திருப்புறாங்க. நிச்சயம் அது எடுபடாது. ஒற்றை சான்றிதழ் முதல்வர் அறிவிச்சிருக்காரு. திருநெல்வேலியில் பேசுறப்போ அது தெளிவா சொல்லியிருக்காரு, நான் அறிவிச்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காரு முதல்வர். நிச்சயமா டிஎன்டிங்கிறது ஒற்றை சான்றிதழ் தான், அது மாற்றமே இல்லை. சார், இப்போ நீங்கள் டிஎம்கே கூட கூட்டணிங்கிறீங்க, பட் உங்கள் பிரச்சாரத்தில் வந்துட்டு கட்சி சார்ந்து யாருமே வந்துட்டு டிஎம்கேக்கு ஆதரவு தெரிவித்து வந்ததா தெரியல. இப்போ வரைக்கும் பிரச்சாரங்கள்ல ஏடிஎம்கே சைடில் தான் பெரும்பாலும். திருப்பூரில் சுப்ராயன் எம்பி இருக்காரு, அவருக்கு நாங்கள் ஒரு 3 நாள் பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். இவர் கனிமொழி எம்பி இருக்காங்கல்ல, அவருக்கு தொடர்ந்து ஒரு பிரச்சாரம் பண்ணி இவர் தனியாக இண்டிவிஜுவலாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் திண்டுக்கல்ல வந்து கம்யூனிஸ்ட் வேட்பாளருக்கு இவர் தனியா சச்சிதானந்தத்துக்கு அவர் திண்டுக்கல்ல அவர் தனியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. 20 தொகுதிகளில் எங்களுடைய பொறுப்பாளர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட் இருக்கு. தேனியில வந்து தங்கத்தமிழ்ச்சனுக்கு சக்கரவர்த்தி இண்டிவிஜுவலா வேலை பார்த்துட்டு இருக்காரு. எப்படி பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு இங்க இருக்க உங்க ரிப்போர்ட்டர்ஸ் தெரியும். அப்போ திரு கதிரவன் அவர்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டதா கொடுக்கப்பட்ட அந்த நோட்டீஸ் வந்து எந்த விதத்திலையும் யாரையும் கட்டுப்படுத்தாது அப்படின்றீங்களா? கட்டுப்படுத்துறது அவருக்கு அந்த தகுதியே கிடையாது. ஒரு கட்சியை நீக்கணும்னு சொன்னால் மாநில பொதுச்செயலாளருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு, மாநில தலைவருக்கு அந்த அதிகாரம் இல்லை. இப்போது வரைக்கும் வந்து அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக்குடைய தமிழக மாநில பொதுச் செயலாளர் யாரை நியமனம் உங்களை கொண்டு வந்திருக்கேன். தலைமை அகில இந்திய தலைமை வந்து இதுல என்ன முடிவு? அதுதான் அந்த இருக்கு பாருங்க, நான் உங்களுக்கு தர்றேன், ஆதாரப்பூர்வமா இருக்கு பாருங்க. அவர்கிட்ட வெர்ஷன் கேட்கும்போது என்ன சார் சொல்றாருன்னா, அவரு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வந்து ஷோக்கான விஷயம் போட்டுன்னு சொல்றாரு. மதுரையில் நடந்த மீட்டிங்கில் வந்து சரியான ஒத்துழைப்பு இல்லாதனால உங்கள் மேலே வந்து நடவடிக்கை எடுத்துக்கிற மாதிரி அவர். சார் ஒன்னே ஒன்று சொல்றேன் கேட்டுங்க, இந்த மாதிரி எவிடன்ஸோட பேசணும் இல்லை, இந்த மாதிரி ஆதாரத்தோட பேசணும். சும்மா அவர் சென்ட்ரல் கமிட்டி வந்துச்சு, அவங்க வந்தாங்க, சென்ட்ரல் கமிட்டி வந்து அந்த மீட்டிங் முடிஞ்சு கடைசியில் வந்து ஜெய்ஹிந்து கை தூக்குனாங்க. அதில் ஒரு போஸ்ட் என்ன பண்ணுறான், கதிரவன் பொதுச்செயலாளர் வாழ்க்கைன்னு சொல்றேன். அவனுக்கு ஹிந்திக்காரங்க அவனுக்கு என்ன செய்ய போகுது? பொதுச்செயலாளர் நீங்க இப்ப யார் சார்? தமிழ்நாடு நான் தான் கர்ணன். ஆனா அவர் சொல்றது வந்து என்ன சொல்றாரு, நீ உங்களையும் உட்பட ஒரு 4 பேரை வந்து அகில இந்தியா பார்வர்டு வந்து கட்சி நீக்கிட்டது அவர் பயங்கரமா. அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அவர் என்ன போஸ்டிங்? தேசிய துணைத் தலைவராக இருக்காரு. ஆமா, தேசிய துணைத் தலைவர் இருக்காரு. அதுக்குள்ள அதிகாரம் மாநிலத்தில் வந்து அவர் தான் இப்ப பொதுச்செயலாளராக இருக்கிறார். அதுக்குத்தான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். எங்க சென்ட்ரல் கமிட்டியுடைய சர்க்குலர் இது. ஆதாரம் கொடுக்கணும்ல, இந்த மாதிரி காரணம் சொல்லுங்க. நீங்க வாங்க மாட்டேன், சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பணும்னு சொல்லியிருக்காரு. நான் அவர்கிட்ட உதாரணம் சொன்னேன் உங்கள்கிட்ட. அப்படின்னா நீங்க எதுவும் அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க, அவங்க கட்சியை மீறி வெளியே போயிருக்காங்க. சென்ட்ரல் கமிட்டி இவருக்கு 18/10/11 திண்டுக்கல் 18/11 திண்டுக்கல்ல இவரை கட்சி விட்டு நீக்கி 23
18/11/2023 திண்டுக்கல் நடந்த கூட்டத்தில் மாநில தலைமை செயற்குழு கூட்டத்தில் கதிரவனை கட்சி விட்டு நீக்கி நாங்கள் சென்ட்ரல் கமிட்டிக்கு பரிந்துரை பண்ணியிருக்கோம். அதாவது அவர் அகில இந்திய துணைத் தலைவராக இருக்கிறதுனால உங்க பரிந்துரை கடிதம் ஏற்கப்பட்டதா சார்? அவர் நீக்கப்பட்டார். இப்போ வந்து அது அது மத்திய கமிட்டி கூடி அது ஒரு முடிவெடுக்கும். மத்திய கமிட்டி கூடுறதுக்கு இப்ப எலெக்ஷன் தேர்தல் கூட்ட முடியாது. மத்திய கமிட்டி கூடி அது ஒரு முடிவெடுத்து அவரை நீக்குவாங்க. எலெக்ஷன் பின்னாடி நடக்கும். இது வந்து ஒரு விஷயம். நான் மத்திய கமிட்டி உறுப்பினர், மத்திய உறுப்பினர்